ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம கடாய் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 1 பார்ட் பிரியாணி மாதிரி 1 கடாய் பிரியாணிங்க. கடாயிலே பண்ணிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள். கனமான கடாயில் நாம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமேட்டு நாம் வெங்காயத்தை வதக்கின்னு கரம் மசாலா போட்டுட்டு பச்சை மிளகாயை ஒன்றும் பாதியமாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெளியே வாங்கலாம். அப்போதைக்கு அப்போயே அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி நல்லா துருவாக கட் பண்ணி நல்லா போட்டுக்கிட்டேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இது தேவையானதுங்க. ஒரு ஸ்கூப்பு நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு உப்பு போட்டு 2 அழகு போட்டேன். சிக்கனுக்கும் சேர்த்து 3 கை கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு. நான் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அரை மூடி எலுமிச்சப்பழம் 1/2 கிலோ சிக்கனுக்கு போதுமானது. தக்காளி போட மாட்டேன். தயிரும் அப்புறமேட்டு எலுமிச்சப்பழம் தான் போட்டு நான் அந்த டேக்னஸ் சொன்னேன்ல, கொஞ்சம் சிக்கன் வேகட்டுங்க. சிக்கன் வேகிறதுக்கு நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். நான் சிக்கன் நல்லா வெந்துச்சு பாருங்கள். 2 அழகுக்கு 5 கிளாஸ் தண்ணி கணக்கு. ஏற்கனவே தண்ணி இருந்தது அதில். உங்களுக்கு அரிசி எப்படி பதமாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றின்னு பண்ணிக்கலாம். நடுவில் தண்ணி பார்த்தாட்டி நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா கொச்சி வந்தது. ஆஃப் பாயில் அரிசி வந்தது. இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டு வச்சிடலாம். ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், அரிசி இந்த சாப்பாடு நல்லா வெந்து வந்தது. இந்த பதத்துக்கு நாம் இறக்கி நம்ம சாப்பிட்லாம். அடிப்பிடிக்காத நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்தது. வீட்டில் செஞ்ச அரிசி தாங்க. தினைக்கும் சாப்பாடுக்கு அரிசி போடுவோம்ல, அந்த அரிசியில் தான் செஞ்சேன். பாஸ்மதி ரைஸ் அந்த ரைஸ்லாம்